Welcome to Anbusar DHS's channel. Today in this video we are going to see 9th Standard English Unit 2 poem Poison Tree by William Blake, prepared and presented by your Bharati Miss. Before we start, let me see about the poet William Blake. He is an English poet, painter and printmaker. He was born in London. He was an imaginative poet who wrote boldly against the wrong things using his imagination and art. Here, in this poem, he says that he was angry with his friend and how his anger changed into gladness when he found the enemy outstretched under the poison tree. Now, let's see the poem. I was angry with my friend. I told my wrath did end. Next line, the poet says that he was angry with his friend. In the second line, he said, I told my wrath did end. When he told him about his anger, it got ended. ஸோ அப்போது அவருடைய கோபத்தை அவர் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்ன உடனே வாய் திறந்து சொன்ன உடனே இட் காட் ended, முடிஞ்சு போச்சு. In the third line, he says, I was angry with my foe. Here, foe meaning enemy. Here, foe meaning enemy. In the third line, he says, I was angry with my foe. He was also angry with his enemy. In the fourth line, he said, I told it not. My wrath did grow. I told it not. My wrath did grow. Here he said, but he did not tell it to him, so his anger grew more on him. So in third line he said that he was angry with his enemy. அவருடைய எதிரி மேலே அவர் ரொம்ப கோபமாக இருக்கார். பட் ஆனால் அந்த கோபத்தை அவருடைய எனிமிக்கிட்ட அவர் சொல்லாததுனால அந்த கோபமானது வளர ஆரம்பிச்சிருச்சு. இட் வாஸ் க்ரோயிங். And I watered it in fears, night and morning with my tears. Once again, and I watered it in fears, night and morning with my tears. ரெண்டு லைனில் அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய கோபமானது வளர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ அந்த கோபத்தை அவர் வெளிக்காட்ட முடியாமல் பயத்தில் தண்ணி ஊற்றி அந்த கோபத்தை அவர் வளர்க்குறாராம். ஸோ ஒவ்வொரு நாள் இரவும் பகலும், தட் மீன் நைட் அண்ட் டே ஹீ இஸ் க்ரோயிங் ஹிஸ் ஃபியர் வித் டியர்ஸ். அழுகிறார். ஹீ வாஸ் க்ரைங். அந்த கோபத்தை நினச்சி ஒவ்வொரு நாளும் ஹீ வாஸ் க்ரைங். 10th and 8th line, and I sunned it with smiles and with soft deceitful wiles. Once again, and I sunned it with smiles and with soft deceitful wiles. Here, deceitful wiles அப்படின்னா வஞ்சகமான தந்திரமான முறையில் அப்படின்னு அர்த்தம். இந்த டூ லைன்ஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரணமாக ஒரு செடி வளர்க்கணுன்னா நம்மளுக்கு என்ன தேவை, தண்ணி ஊற்றி சூரிய வெளிச்சத்தோடு நம்ம வளர்ப்போம். அது மாதிரி அவர் தன்னுடைய கோபத்தை சூரிய வெளிச்சம் அண்ட் ஐ சன்ட் இட் வித் மை டியர், கோபத்தை சூரிய வெளிச்சத்தை கொடுத்து வஞ்சகமான முறையில் நான் என்னுடைய கோபத்தை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு செடியை போல் தண்ணி ஊற்றி சூரிய வெளிச்சத்தை கொடுத்து நான் என் கோபத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் வளர்க்குறாராம் வஞ்சகமான முறையில். ஸோ தன்னுடைய எனிமிக்கிட்ட தன்னுடைய கோபத்தை காட்டாமல் நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அவர்கிட்ட பழகிக்கிட்டே தன்னுடைய கோபத்தை வஞ்சகமான முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டூ லைன்ஸ், அண்ட் இட் க்ரூ போத் டே அண்ட் நைட் till it bore an apple bright. Once again, and it grew both day and night till it bore an apple bright. In the poem actually this poem is a metaphorical poem. This is a metaphorical poem. ஏன் இது metaphorical poem சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, they are comparing. இந்த போயமில் முழுக்க நம்மளுடைய போயட்டு எதை பற்றி பேசுகிறாருன்னா ஆங்கர். ஸோ அந்த ஆங்கர் அப்படின்றது தான் இங்கே ஒரு பாய்சன் ட்ரீயாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆங்கரை அவர் எப்படியெல்லாம் வளர்த்தாரு, ஸோ அவருடைய ஆங்கரை ஒரு மரத்தோடைய கம்பேர் பண்ணுறாரு. ஸோ த ஹோல் போயம் இஸ் கம்பேரிங் வித் ஆங்கர்.
ஸோ இட் இஸ் கால்ட் அ மெட்டஃபாரிக்கல் போயம். 9th and 10th லைனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டே அண்ட் நைட் த ஆங்கர் க்ரோஸ். எப்படி ஆச்சுன்னா, அந்த ஒவ்வொரு நாள் பகலும் அவருடைய கோபமானது வளர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தி ஆங்கர் க்ரூ போத் டே அண்ட் நைட். எப்படி வளர்ந்துதான்? இட் க்ரூ லைக் எ ட்ரீ தட் போர் அ பிரைட் ஆப்பிள். அதாவது ஒரு மரத்தில் ஒரு ஆப்பிள் வளர்ந்து பழுக்குதான் எப்படி செவன் பளிச்சுன்னு இருக்குமோ அந்த அளவுக்கு அவருடைய கோபமானது ரொம்பவே வேகமாக வளர்ந்துருச்சு. 11th and 12th line. And my foe beheld it shine, and he knew that it was mine. And my foe beheld it shine, and he knew that it was mine. Here in this line he is telling his enemy saw it shine brightly. Here beheld meaning பார்க்குறாரு அப்படின்னு அர்த்தம். his enemy saw it shine brightly. ஸோ அவருடைய எனிமிக்கு அந்த மரத்தில் அந்த பழம் பழுத்து நல்ல ஷைனாக இருக்குது அப்படின்றத அவர் பார்க்குறாரு. அவருடைய எனிமி பார்க்குறாரு. அவருடைய எனிமிக்கு அது தெரியும் இது அவருடையது தான், அதாவது இது பொயட்டோடையது, தன்னுடைய ஃப்ரெண்டோடதுன்றதும் அவருக்கு தெரியும். அண்ட் ஹீ நியூ தட் தி ஆப்பிள் பிலாங்ட் டு தி பொயட். ஸோ த பொயட் அந்த எனிமிக்கு தெரியும். ஹீ நியூ his enemy saw it shine brightly and knew that the apple belonged to the poet. So in this poem is anger causes all consequences. அதுதான் இந்த போயமில் சொல்கிறாங்க. ஸோ கோபத்தினால நம்ம எல்லாத்தையும் அழிக்க முடியும், எல்லாத்தையுமே நம்ம கோபத்தினால நம்ம அழிச்சிருவோம். அதுதான் இந்த போயமில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 2 லைன்ஸில் பாருங்கள். அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல் வென் த நைட் ஹேட் வெயில்டு த போல். அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல் வென் த நைட் ஹேட் வெயில்டு த போல். ஸோ அந்த இதுக்கு முன்னாடி இருந்த 2 லைன்ஸில் என்ன சொன்னோம்? அந்த எனிமிக்கு தெரியும் அந்த பழம் செவந்து பளிச்சுன்னு இருக்கு. அதே நேரத்தில் அந்த பழம் தன்னுடைய பொயட்டோடையது, தன்னோட ஃப்ரெண்டோடது, இது யாருக்கு சொந்தமானதுன்றதும் அவருக்கு தெரியும். அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல் அப்படின்னா ஹீ கேம் சீக்ரெட்லி இன்டு ஹிஸ் கார்டன். இப்போது அவருடைய ஃப்ரெண்ட், அவருடைய எனிமியானவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கார்டனுக்குள்ளே திருட்டுத்தனமாக உள்ளே நுழைஞ்சிட்டாரு. when the night had veiled the pole, when the night covered the pole. இப்போ அந்த எனிமி கார்டனுக்குள்ளே தந்திரமான சீக்ரெட்டாக உள்ளே நுழைஞ்சி அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாரு இப்போ. அதாவது அவருக்கு ஆல்ரெடி அந்த பொயட்டுக்கு அந்த எனிமி, இவர் அந்த ஃப்ரெண்டு ஒரு எனிமி, அவர்கிட்ட வஞ்சகமான முறையில் பேசி சிரித்து, நம்ம சினிமாலெலாம் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே இல்லையா? சினிமாவில் நல்லவன் போல் நடித்து அவங்களுக்கு கடைசியில் தீங்கு பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே நம்ம பொயட் என்ன பண்ணிட்டாரு, அவங்ககிட்ட நல்லவன் மாதிரி பேசி சிரித்து வஞ்சகமான முறையில் அவனை தன்னுடைய வலைக்குள்ளே வர வச்சு அவன் கடைசியில் என்ன ஆயிட்டான்னா, when the night and had veiled the pole அப்படின்னு the night covered the pole. In the morning glad I see my foe outstretched beneath the tree. In the morning glad I see my foe outstretched beneath the tree. அதாவது in the morning the poet's anger changed into gladness. இப்போது மறுநாள் பொயட் அந்த எனிமி தந்திரமான முறையில் அந்த கார்டனுக்குள்ளே நுழைஞ்சி அந்த ஆப்பிளை பறித்து சாப்பிட்டு எப்படி இருக்கானா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். மறுநாள் காலையில் நம்ம பொயட் பார்க்கும் பொழுது அந்த ட்ரீக்கு அடியில் நம்மளுடைய எனிமி செத்து கிடந்தார். to see his enemy outstretched beneath the tree. ஸோ அந்த மரத்தின் அடியில் செத்து கிடந்தார். அதாவது இவருடைய கோபத்துக்கு அவர் ஆளாகி தன்னுடைய உயிரை அவர் இழந்துட்டார். ஸோ அதை நினச்சி நம்ம பொயட் ரொம்ப சந்தோஷப்படுறார். he was very happy. தந்திரமான முறையில் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டாமல் தந்திரமான முறையில் தன்னோட ஃப்ரெண்டு தன்னுடைய எனிமியை தனக்குள்ளே வர வச்சு அவரை சாகடிச்சிட்டாரு. இதுதான் இந்த போயமில். பட் திஸ் இஸ் நாட் த ப்ராப்பர் வே. இது நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை இது பண்ணக்கூடாது, வாட் டு சே, நம்ம வரவேற்கக்கூடாது. இது ரொம்ப தப்பான முறை. ஸோ கோபம் உனக்கும் ஃப்ரெண்டுக்கோ கோபம் இருந்ததுன்னா அதை உடனே நம்ம பேசி தீர்த்துடுமே தவிர்த்து we should not grow it, நம்ம அதை வளர்க்கக்கூடாது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? I hope everyone understood the poem.
So in this poem, the growing tree called anger. So வளர்ந்த அந்த மரம் எதுனா கோபமானது. Anger in his garden. So he was angry with his enemy, but he is not showing his anger to him. He is just growing his anger like an apple tree. ஸோ நம்மளுடைய poet is தன்னுடைய கோபத்தை ஒரு கார்டனில் ஒரு ஆப்பிள் மரத்தை வளர்க்குறது போல் தன்னுடைய கோபத்தை வளர்த்தார். அவர் கோபத்தை வளர்க்கல, எதை வளர்த்தார்? பாய்சன். ஸோ he is growing a tree, his anger like an apple tree till it's ripe in a beautiful manner. ஸோ அவர் இந்த பழம் பழுக்கிற வரைக்கும் தன்னுடைய கோபம் வெட்டிக்கிச்சு சிதற வரைக்கும் தன்னுடைய கோபத்தை வஞ்சகமான முறையில் அவர் வளர்த்துக்கிட்டு வந்தார் இல்லையா? தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நல்லா பழகிக்கிட்டே அவர்கிட்ட நல்லா உறவாடிக்கிட்டே தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி அவருடைய உயிரை மாய்க்க செய்தார். இப்போது அவருடைய எனிமி அவருடைய கோபத்துக்கு இரையாகிட்டார். அதுதான் தன்னுடைய கார்டனில் சீக்ரெட்டாக நுழைஞ்சது, பழத்தை சாப்பிட்டு இறந்தான் அப்படின்னு சொல்கிறார். ஓ, we must not keep inside our anger, we must split it out. நம்ம அதை வெளிப்படுத்திடணும். So and then also this poem is a couplet poem. Couplet means every line ends with the same sound. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய போயம் பார்த்துருப்போம். ஒவ்வொரு போயம்லேயுமே ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் லைனில் இருக்கும், அடுத்து தேர்ட் லைனில் இருக்கும், சம்டைம்ஸ் செகண்ட் லைனில் இருக்கும், இல்லை ஃபோர்த் லைனில் இருக்கும். பட் ஆனால் இந்த போயமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் ஹாவ் த சேம் சவுண்ட். ஃப்ரெண்ட், எண்ட், ஃபோ, க்ரோ, ஃபியர்ஸ், டியர்ஸ், ஸ்மைல்ஸ், வைல்ஸ். பார்த்தீங்களா? ஸோ அடுத்தடுத்தே ரைமிங் சவுண்ட்ஸ் வருது. ஸோ இதை நம்ம கப்லெட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் ஆல்சோ ரைமிங் ஸ்கீம் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆல்சோ ஏ அண்ட் எண்ட் ஆல்சோ ஏ. எனிமி பி, க்ரோ ஃபோ பி, க்ரோ பி. ஃபியர்ஸ் சி, டியர்ஸ் சி. ஸோ ஏஏ பிபி சிசி டிடி இப்படி தான் உங்களுக்கு வருது. ஸோ ரைமிங் ஸ்கீம். I hope everyone would enjoy this poem. It's quite interesting poem. At the same time, we must not be like this. நம்மளுக்கு கோவம் வரும்போது நம்ம அந்த கோவத்தை ஒன்று கடவுள்கிட்ட வெளிப்படுத்திடணும், இல்லை நம்ம அதை பேசி தீர்த்துக்கணுமே தவிர்த்து மனசுக்குள்ளேயே வச்சு யாரையும் பழி வாங்கக்கூடாது. சரிங்களா? So at the end I'll be giving you some question answers according to the poem lines. You can learn it. Okay, thank you.